லோகேஷ் ரஜினிகாந்த் கூட்டணி அறிவித்த போதே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எகிரியது. அதுவும் பல்வேறு மொழி திரைத்துறையை சேர்ந்த பிரபல நடிகர்கள் ரஜினியுடன் இப்படத்தில் கமிட் ஆனதால் உலகளவில் அதிக எதிர்பார்ப்பு கொண்ட படமாக மாறியது. இப்படத்திலிருந்து வெளியான ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களை அசர வைத்திருந்தது. இப்படத்தின் சிக்கிடு வைப் பாடல் முதல் சிங்கிளாக வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. பின்னர் பூஜா ஹெக்டே நடனத்தில் வெளியான மோனிகா பாடலும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இப்படத்தின் முக்கிய பாடலாக கருதப்படும் கூலி பவர் ஹவுஸ் பாடலில் லிரிக் வீடியோவில் கூலி தொழிலாளி போல வரும் ரஜினிகாந்த் துறைமுகத்தில் யாரையோ வேவு பார்ப்பது போல காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதனால் இப்படத்தில் ரஜினி போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது உளவுத்துறை அதிகாரியாகவோ நடிக்கலாம் என ரசிகர்கள் இப்பொழுதே கற்பனை செய்ய தொடங்கிவிட்டனர். தற்பொழுது கூலி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை நேரு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினிகாந்தின் 50 வருட கொண்டாட்டமாகவும் நடத்துகின்றனர். இதனால் இந்திய அளவில் பல பிரபலங்களும் அழைப்பு கொடுத்துள்ளனர். விஜயின் குடும்பத்தினருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதா? விஜய்க்கு பதிலாக மனைவி சங்கீதா விஜய் கலந்துள்ள அதிக வாய்ப்பு இருக்கலாம். நீண்ட வருடங்கள் கழித்து பொது நிகழ்ச்சிகளில் சங்கீதா விஜய் பார்த்தால் ரசிகர்கள் அசந்து விடுவார்கள். கூலி ஆடியோ விழாவின் அரங்கமும் அதிர்ந்துவிடும். சமீப காலமாக ரஜினிகாந்த் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவரது பேச்சு எல்லோரையுமே கவர்ந்து விடுகிறது. அவர் தொடர்ந்து இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் நகைச்சுவையான மேடை பேச்சு வைரலாகியும் வருகிறது. கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் முழு பேச்சையும் கேட்க பலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள்.